ஜப்பானில் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளே போனதும் நமக்கு பார் கவுண்டர் வேணுமா இல்லை தனியாக டேபிள் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள் பார்த்து நமக்கு கொடுப்பாங்க. மெனுவில் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. மெயினாக நான்வெஜ்ஜில் சிக்கன் அண்ட் போர்க் நிறைய இருந்தது. அண்ட் சீ ஃபுட்டில் ப்ரான்ஸ் அண்ட் ஃபிஷ் இருந்தது. இங்கே ஒரு செட் ஆஃப் ட்ரிங்க் மெனு இருக்குது. அதில் எனி ட்ரிங்க் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரீயாகவே ரீஃபில் வாங்கிக்கலாம். அந்த கேட்டகரியில் நாங்கள் ஜிஞ்சர் ஏல் அண்ட் பெப்சி 0 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை நம்ம குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே ரீஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் கான்செப்ட். பக்கத்து டேபிளில் ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே, அதோட செலிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஊரில் அப்சல்யூட் பார்பிக்யூலலாம் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும்ல, அந்த ஞாபகம் தான் வந்தது. மீன்வைல் நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் ஃபர்ஸ்ட் டிஷ் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாகியாக இருக்குது. கூடவே 2 ஸ்லைஸ் லெமன் அண்ட் இந்த மாதிரி ஒரு டிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த டிப் பார்க்கறதுக்கு ரைத்தா மாதிரியே இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நான் சும்மா சாப்பிட்டு பார்த்தேன். சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, 0% டேஸ்ட்டு தான். ஆனால் இந்த டிப்பில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே அந்த டிப்பு தான். இன்கேஸ் டிப்பும் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓவராலாக எனக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு சிஸ்லிங் சீசி சிக்கன். ஆனால் அது சிசில் ஆகாமல் இப்படி டல்லாத டேபிளுக்கு வந்துச்சு. அண்ட் சிக்கன் டேக்கோஸ், அது கூட காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பவுலில் மசாலா ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரைஸை சாப்பிடல. இந்த டேக்கோஸில் ஒரு ஃப்ரைட் ரைஸ்ன்ற ஒரு ஃப்ரைட் சிக்கன் வச்சுருந்தாங்க. அது கூட வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிப்போடு சாப்பிடும்போது நல்லா இல்லை, இது கூடவே கொடுத்த டிப் தான். பட் இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக ட்ரை பண்ணது அந்த சீசி சிக்கன். அது வந்து சிசில் ஆகிட்டே வரும்னு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மால்லலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் வாங்கிட்டு போகும்போது அப்படியே சிசில் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி தான் நான் வரும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ரொம்ப டல்லாக தான் வந்திருந்தது. அது சிசில் ஆகாதனால சீஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சு. ஆனால் சிக்கனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து அந்த சுற்றி இருந்த சீஸ் எல்லாத்தையுமே ஃபோர்க் வச்சு சுரண்டி எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது கூடவே வந்து அந்த ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ அதுவும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிசில் ஆகலை. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக டெசர்ட்க்கு ஓரியோ மேட்னஸ் அப்படின்னு ஒரு டிஷ். அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இந்த டிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு டெசர்ட். இது பார்க்கறதுக்கு வந்து பெரிய சைஸ் ஓரியோ பிஸ்கெட் மாதிரி இருந்தது. ஷேப் ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருந்ததுனால கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டுட்டேன். ஓவராலாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ட்ரை பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ ஆஃபன் சாப்பிட முடியாது. பட் எப்போவாது அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலி வெளியே வந்து பார்த்தா இருட்டவே செஞ்சிருச்சு. பாய்.